ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து ஒரு 3 நாளாக வந்து வீடியோ போடுறதுக்கு முடியல. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து டெய்லி வீடியோ போடுங்க, லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கும் வந்து டெய்லி வீடியோ ஷேர் பண்ணணுன்னு தான் வந்து ஆசை. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்த ஒரு 3 நாளாக வந்து போடுறதுக்கு முடியல. ஏன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனும் அவங்க வீட்டில் வந்து இந்த ரேடியோ செட் வந்து கட்டிடுறாங்கங்க. பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குதும், பயங்கர சவுண்டாக இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்துலேங்கிறதுனால பயங்கர சவுண்டு தாங்க. ஒரு 3 நாளாக வந்து எந்நேரமும் வந்து பாட்டு ஓடிட்டே தான் இருந்தது. அதனால தான் என்னால் வந்து வீடியோக்கு வந்து வாய்ஸ் கொடுத்து வந்து என்னால் ஷேர் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து வீடியோ எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பேசாமல் தான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதனால் வந்து அதுக்கு வாய்ஸ் கொடுத்தா தான் வந்து ஷேர் பண்ண முடியும். கண்டினியூஸாக பாட்டு ஓடிட்டே இருக்குது. அப்படிங்கிறனால என்னால் வந்து அதை எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து என்னால் ஷேர் பண்ணுறதுக்கு முடியல. நேத்தியோட வந்து முடிஞ்சிச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் வீடியோ எடிட் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு லாஸ்ட் வீக் ஒரு 10 நாளைக்கு உள்ளே எடுத்த வீடியோஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் நிறைய வீடியோஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அது ஒன்று ஒன்றா முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுலேயும் ஒரு சிஸ்டர் வந்து நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட கேட்குறது, இந்த புதினா மல்லி சட்னி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து நான் அந்த சட்னி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். அது கண்டிப்பாக நான் செஞ்சு உங்களுக்காகவே நான் விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கோச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பொருள் இருந்தால் ஒரு பொருள் இருக்க மாட்டேங்குது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ புதினா இருந்தால் மல்லி இருக்க மாட்டேங்குது. இப்போ 2 புதினா மல்லி இருந்தால் அன்றைக்கி மாவு இருக்க மாட்டேங்குது. இப்படியே வந்து டிலே ஆகிட்டே போயிட்டுருக்குது. இன்றைக்கி எல்லாமே வந்து இருக்குது. கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்து நான் அந்த சட்னியை வந்து ரெடி பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா, பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோடய மார்னிங் ரொட்டீன் ரெகுலர் வேலைகள் தான் இதெல்லாம். அதாவது மேக்ஸிமம் என்னோடய வீட்டை வந்து அழகாக வச்சுக்கிறதுக்கு காலையில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து நான் முடிப்பேங்க. அது இன்றைக்கி என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேங்கிறது இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த ரெயின் கோட்லாம் வெளியில் வந்து தொங்க விட்டுருந்தேன் கேட்டில். என்ன இப்போ 2 நாளாக தொடர்ந்து மழையாக இருந்தது. இப்போ இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் காயுது. அதனால் அது காஞ்சிருந்தது. அதனால் உதறிட்டு மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நேற்று ஈவினிங் எடுத்த துணி மடிக்காமல் தான் வந்து வச்சுருந்தேன். அது இப்போ கையோடவே வந்து மடித்து அதை தான் அந்தந்த பிளேஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். மேக்ஸிமம் துணி மடிக்கிறது வேலை மட்டும் தான் என்னதை எடுத்து வைக்கிறது சாதனா குட்டி வேலை. அவளுக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கறனால நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போ நானே தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இந்த எக்ஸாம் டைமில் மட்டும் சாதனா வந்து நான் ரொம்ப வேலை வாங்க மாட்டேங்க. பாவமாக இருக்கும். அவளுக்கு படிக்கிற வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்கூல் டியூஷன் போயிட்டு வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இருக்காது. அந்த சாப்பிட்ற டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவளுக்கு படிக்கிற வேலை தான் கரெக்டாக இருக்குதுங்கிறனால நான் அந்த எக்ஸாம் டைமில் மட்டும் நான் அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த ஹேங்கரில் ட்ரெஸ்ஸு தொங்க விட்டுருந்தாலே பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. எனக்கு மேக்ஸிமம் அது பிடிக்காது. 1, 2 தொங்கினா கூட பிரச்சனை இல்லை. இதுமாரி கொஞ்சம் நிறைய வந்து தொங்க விட்டுருந்தா பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும். ஹேங்கரில் மாட்டி விட்டுருந்து இப்போ எடுத்த ட்ரெஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு தடவை வந்து போட்டது தான். அதனால் திருப்பி மடித்து ஷெல்ஃப்லேயே வச்சுட்டேன். 2 தடவை 3 தடவை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கண்டிப்பாக துவைக்க போட்டுடுவேன். அப்புறம் காலையில் மிஷின்லேயும் வந்து துணியும் போட்டு விட்டுருந்தேன். இதை கொண்டு போய் மேலே காய வச்சுட்டு வரணும். அப்புறம் வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் அப்படி இல்லைன்னா 3 நாள் கிட்ட வந்து மேல் படிக்கட்டுலேருந்து கீழ் படிக்கட்டு கீழே வண்டி நிப்பாட்டுற இடம் எல்லாமே ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிடுவாங்க. அப்போ தான் வந்து அதுவும் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி இது நைட்டே வந்து மேட்டு வந்து ஊற வச்சுருந்தேன். அது துவைச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேலையை வந்து பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வர வரைக்குமே அந்த ஒரு 2 மணி நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தாங்க வந்திருக்கும். கொஞ்சம் பரபரப்பாக தான் வேலை செஞ்சிட்ருக்கிற மாரி இருக்கும். இன்றைக்கி எனக்கு அப்படி தான் வந்து போச்சு. ஏன்னா தெருவில் வந்து வாசல் பெருக்கிறதுக்கு வந்து பாப்பா வர்றதில்லை. இப்போ மழையும் பெஞ்சிட்ருக்கனால தண்ணி நின்றதுனால ரொம்ப பெருக்கிற வேலை இல்லை. சும்மா லைட்டாக வந்து பெருக்கி தள்ளிட்டு கோலம் போடுறது மட்டும்தான். அதாவது கோலம் போடுற இடம் மட்டும்தான் பெருக்கிற மாதிரி இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு கையோடவே வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை வந்து பார்க்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 வேலையுமே சாப்பாடு தான் வந்து பண்ணியிருந்தேன். சமையல் வேலை முடித்து கையோடவே கிச்சன் ஃபுல்லாக கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பெட்ரூமில் வந்து சரி பண்ணி அடுக்கி வச்சுட்டு ஷோஃபுக்கு கவர்லாம் போட்டு வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளுறது இந்த வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக 8 மணிக்குள்ளே ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகி பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு மேக்ஸிமம் 8:45 9 மணிக்குள்ளே வந்துடுவேன். அதுக்கப்புறம் இந்த மற்ற வெண்டிங் இருக்கிற என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய யூடியூப் ஒர்க் வேலையை வந்து நான் பார்ப்பேன். ரெகுலர் மார்னிங் ரொட்டீன் எனக்கு இப்படி தான் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 விட்டு நாள் இல்லாட்டினா 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது வந்து துவைச்சி போட்டுறது. உஜாலா வந்து இல்லை, உஜாலா இருந்திருந்தால் உஜாலா போட்டு காய வச்சோன்னு நல்லா பளிச்சுன்னு வந்து தெரியும். கொஞ்சம் பசிக்கவும் ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம சாப்பிட்டுட்டு வந்து வேலை செய்யறதுக்கு வந்து தோணாது. கொஞ்சம் அலுப்பாகிடும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன வேலைகள் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு கடகடன்னு இந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன்.
டெய்லியுமே இந்த வராண்டா ஒரு தடவை வந்து பெருக்கி விட்டுடுவேங்க. ஒன்று காலையில் அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் வந்து பெருக்கி விட்டுடுவேன். வாரத்தில் வந்து ஒரு 2 இல்லை ஒரு 3 தடையாவது வந்து நல்லா கழுவி விட்டுறது. கீழ் வீட்டில் ஆள் இல்லைன்னா கழுவி விட்டுடுவேன். அப்படி சப்போஸ் ஆள் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும், அங்கே ஒரு பேப்பரோ இல்லை ஒரு துணியை வச்சு அடைச்சி வச்சுட்டு இந்த படிக்கட்டு வழியாக தண்ணி போகிற மாரி வந்து கழுவி விடுறது இப்போல்லாம். ஏன்னா மழையில் ரொம்ப நசுன்ட்டு ஒரு மாதிரியாக வந்து இருக்குது. அதனால இப்போ அடிக்கடி கழுவி விடுற மாரி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மாப்பு வந்து போட்டு விட்டுடுவேன். ரெகுலராக அதெல்லாம் பண்ணால் தாங்க வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சமாவது வந்து நல்லா இருக்குது, அழகாகவும் வந்து இருக்குது. இந்த காம்பவுண்டு சுற்றி இருக்கிற அந்த 2 சைடு சந்து மட்டும் வந்து இப்போதைக்கு பெருக்கி தள்ளுறதுக்கு முடியல. ஏன்னா கீழ் வீட்டில் ஆள் இருக்கிறாங்க. அவங்க பெட்ரூம் சைடு ஜன்னல் வேறு இருக்கும். நம்ம போயிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குறதுனால இப்போ அந்த பேக் சைடு இருக்கிற அந்த சந்து பெருக்கி தள்ளுறதுக்கே இல்லை. வண்டி நிப்பாட்டுற இடம் மட்டும் வந்து பெருக்கி தள்ளிக்கிறது. முன்னாடி வந்து போர்ட்டிக்கோலாம் வந்து கீழ் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்துப்பாங்க. இந்த வண்டி நிப்பாட்டுற இடம் நம்ம தான் வந்து பெருக்கணும். இந்த வாளியில் தாங்க மாட்டுக்கு தீவனம் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ கொஞ்சம் காலியாகிடுச்சு. தான் வந்து வாங்கிட்டு வரணும். அந்த கோதுமை தவிடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் இப்போதைக்கு வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு வந்து வச்சிட்ருக்குறோம். அது அதில் கொட்டி வச்சிடுறது. அது இங்கே கீழே தான் வந்து வச்சுருப்பேன். இல்லை ரெகுலராக வந்து பண்ணி ஆக வேண்டிய வேலைகள் தாங்க. இது பண்ணாமல் விட்டோம்னா பார்க்க ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் பார்க்காம இதெல்லாம் வந்து பண்ணிடுறது. இந்த வேலையெல்லாம் முடிச்ச கையோடவே கண்டிப்பாக வந்து நம்ம மணி பிளான்ட்டு அரண்டாவில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ அது நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது. ரெகுலராக அதுக்கும் வந்து தண்ணி விட்டுட்ருக்கேன். ஆனால் வந்து வெத்தலை கொடி வந்து திடீர்னு ஏன் வந்து ஒரு மாதிரி பட்டு போன மாதிரி ஆகுதுன்னு தெரியல. இருந்தாலும் வந்து உசுரோடு தான் இருக்குது. சில இலைகள் எல்லாமே கொட்டி போன மாதிரி மேலே கொடி ஏறினதெல்லாம் வெறும் கொடியாக மட்டும்தான் இருக்குது, வெத்தலை இல்லாமல். அது ஏன் அப்படி ஆச்சுன்னு வந்து தெரியல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்த சிங்கிள் துணியும் சேர ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ நாளைக்கு காலையிலக்குள்ளே வந்து மிஷினே ஃபுல்லான மாரி ஆகிடுங்க. அந்தளவுக்கு துணி சேர்ந்துடும். மேக்ஸிமம் வந்து டெய்லியுமே மிஷினில் துணி போட்டுட்டு தாங்க இருக்கேன். எப்போயாவது தான் வந்து 1 1 நாள் போடுற மாதிரி இருக்குது. நேற்று ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தொடச்சி விட்டுருந்தேன். ரொம்ப டீப் கிளீனிங்லாம் வந்து பண்ணலை, மேலோட்டம் லைட்டாக தொடச்சி விட்டுருந்தேன். அது துணி வந்து துவச்சி போட்டிருந்தது, காஞ்சிருந்தது. அது இப்போ தான் வந்து மேலே வந்து போட்டு விட்டு அரேஞ்ச் பண்ணேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னுடைய யூடியூப் ஒர்க் வேலையை வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து க்ளோஜம் பாக்கெட் வாங்கிட்டு வந்தது அப்படி இருக்குது. இன்றைக்கி வந்து க்ளோஜம் போடலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். அதை தான் வந்து பண்ண போகிறேன். அதுவும் சும்மா இதெல்லாம் லைட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி சமையல் வந்து எனக்கு அந்த கிண்ணத்தில் வந்து புளி சாதம் இருந்தது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வந்து இருக்குது. அன்றைக்கி என்ன சமையல் பண்ணுங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பசங்களுக்கு வந்து புளி சாதம் கட்டி கொடுத்தேன். சாதனை அப்பாவுக்கு என்ன பண்ணுங்கிறது எனக்கு மறந்தே போயிடுச்சு. இது லாஸ்ட் வீக் எடுத்ததுங்கிறனால எனக்கு சுத்தமாக ஞாபகமே வரல. சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு நான் முன்னாடி சொன்ன மாரி என்னுடைய யூடியூப் வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு குலோப்ஜாம் தான் வந்து போடுறதுக்கு திருப்பி வந்தேன். இது போட்டு வச்சிட்டோம்னா இது ஒரு 2 3 நாளைக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஏற்கனவே ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ஓலை பகடா வந்து போட்டிருந்தேன். ஒரு சிஸ்டர் அதோடைய மெஷர்மெண்ட் ஒரு வந்து கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இதை வீடியோவே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதுமாரி வந்து ஃப்ரீ டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்து செஞ்சு வச்சுருங்க. மேக்ஸிமம் வந்து கடையில் வந்து எப்போயாவது தான் வந்து வாங்கிறது, பெரும்பாலும் வீட்டிலே வந்து நான் செஞ்சு வச்சுக்கிறது. பசங்களுக்கு இந்த குலோப்ஜாம்னா இப்போ ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி டைமில் அப்புறம் இடையில எப்போயாவது ஒரு வாட்டி வாங்கி செய்கிறது தான். இப்போ ஒரு 2 மாதமாகவே அதை தீபாவளிக்கு வாங்கினது, அதுக்கப்புறம் இப்போ வந்து வாங்கியிருக்கிறேன். சாதனாவுக்கு வந்து அந்த சக்கரை பாகில் போட்டு அந்த ஜீராவோடு சாப்பிட்றதோட சும்மாவே அது பால்ஸு வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்றதுக்கு அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. 2 பாக்கெட் பை 1 கெட் 1ல் தான் வாங்கினேன். இப்போ ஒரு பாக்கெட் மட்டும் வந்து அந்த ஜீராவில் போட்டு வச்சுட்டு போகிறேன். இன்னொரு பாக்கெட் வந்து ஈவினிங் டைமில் வந்து சாதனாக்கு அதை ஸ்நாக்ஸாக பொரித்து எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன். குலோப்ஜாமுக்கு எப்போதுமே வந்து நான் ஸ்வீட் ரொம்ப போட மாட்டேங்க. அதில் கொடுத்துருக்கிற அளவோட ரொம்ப கம்மியாக தான் வந்து நான் எடுத்துப்பேன். தண்ணி அவங்க என்ன அளவு சொல்கிறாங்களோ அந்த அளவு அந்த பாக்கெட்டில் மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த அளவில் வச்சு தான் நான் வந்து எப்போதுமே வந்து பண்ணுவேன். மாவு பிசைஞ்சு உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா சக்கரை பாவு ரெடி பண்ணி அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இது எண்ணெயில் வந்து பொரித்து ஜீராவில் போட்டு ஊற வைப்பேன். இன்னும் 1 வாரத்துக்கு வந்து கவலை இல்லைங்க. இப்போ இந்த குலோப்ஜாம் வந்து செய்கிறது எப்படியும் ஒரு 3லேருந்து 4 நாள் கிட்டே வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த ஓலை பக்கோடா செஞ்சது வேறு இருக்குது, அது 1 வாரத்துக்கிட்ட வந்து வரும். அது காலி ஆகிடுச்சுன்னா அப்புறம் இடையில ஒரு வாரம் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுடும். அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்வேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலை பக்கோடா அப்படி இல்லைன்னா ஓமப்பொடி வந்து செய்வேன், காராசீவு வந்து செய்வேன். இது 3 தான் அடிக்கடி வந்து செய்கிறது. இந்த குண்டு மிச்சர் மெயினாக எங்கள் வெற்றிக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், அது வந்து செய்வேன். இது 4 தாங்க வந்து மாற்றி மாற்றி வந்து செஞ்சிட்ருப்பேன். இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் மெயினாக வந்து அவங்க 3 பேருக்காக தாங்க வந்து செய்கிறது. நான் அந்த அளவுக்குலாம் பெருசாக வந்து விரும்பி சாப்பிட்றது கிடையாது. செய்கிற அன்றைக்கி சூடாக கொஞ்சம் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் என்னைக்காச்சும் தோணுச்சுன்னா மட்டும் சும்மா 4 எடுத்து சாப்பிடுவேன், அதோடு சரி. செஞ்ச அன்றைக்கி சாப்பிட்டேங்க, அதுக்கப்புறம் வந்து சாப்பிடவே இல்லை. டக்குன்னு ஞாபகம் வந்தது, அதனால தான் அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன்.
நார்மலாக குலோப் ஜாமுன் வந்து இவ்வளோ பெருசு வந்து போட மாட்டேங்க, கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வந்து போடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயே வந்து உருண்டை பண்ணி போட்டுட்டேன், வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக. இன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க வந்து போயிட்டுருந்தது. காலை டைமில் இந்தமாரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம முடித்து வச்சுட்டாலே நம்மளோட வீடு எப்போதுமே பார்க்க அழகாக வந்து இருக்கும். நான் இந்த டிப்பை தான் எப்போதுமே வந்து ஃபாலோ பண்ணுறேன், அதை தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ப்ளாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.